தமிழகத்தில் அதிகமாக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கும் விஷயம் திரு சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை பற்றி தவறாக பேசியது. முக்கியமாக பெரியார் அவர்கள் தமிழுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. பெரியார் என்ன செஞ்சாங்க அப்படி சொல்லி பெரியாரை பற்றி நிறைய கொச்சான வார்த்தைகள் பேசியது. அது மட்டும் இல்லாமல் பிரபாகரன் அவர்களும் பெரியாரை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசினது பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கி இருக்கிறது. ஸோ இப்படி பெரியாரை பற்றி பேசிட்டு இருந்த சீமான் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் தன்னோட ரிப்ளை கொடுத்திருக்காங்க. ஸோ உண்மையாலுமே பிரபாகரன் இப்படி சொன்னாங்களா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் திருமாவளவன் அவர்கள் கொடுத்திருக்காங்க. சீமானை பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க. அதாவது திருமாவளவன் அவர்கள் சீமானும் திருமாவளவனும் எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சீமான் பேசுவது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பதில் சொல்ல முடியாது, அதில் கேள்வி எழுப்பக்கூட முடியாது. சீமான் வெறும் கவன ஈர்ப்புக்காக மட்டுமே அப்படி பேசுகிறார். தன்னை பற்றி எல்லாரும் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பேசுறாங்க. சீமான் பேசுவது சனாதன கும்பலுக்கு பாதை அமைத்து கொடுத்து விடும். சீமானுக்கு அது பயன்படுத்துகிறதோ இல்லையோ, தமிழ் மண்ணில் சனாதன கும்பல் அரசியல் செய்ய பாதை அமைத்து கொண்டு இருக்கிறது. இதனை சீமான் அறிந்து செய்கிறாரா அறியாமல் செய்கிறாரா என்று தெரியவில்லை. சீமான் தமிழ் தேசியம் பற்றி பேசுவது இங்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுவே மதவாத சக்திகள் இங்கு அடித்தளம் அமைத்து கொடுத்து விடும் என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். தந்தை பெரியாரின் தியாகம் என்பது ஒப்பற்றது. நான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சென்னையில் சந்தித்திருக்கிறேன். அதுக்கப்புறமா இலங்கையில் 2 முறை சந்தித்திருக்கிறேன். சில நிமிடங்கள் அரை மணி நேரம் அவரிடம் பேசியிருக்கிறேன். அவர் ஒருபோதும் பெரியாரை பற்றி தவறாக பேசியதில்லை. அவர் ஒருபோதும் திராவிட இயக்கங்களை பற்றியும் பெரியாரை பற்றியும் குறை சொன்னதில்லை. இந்திய அரசை கூட அவர் விமர்சிக்கவில்லை. இந்திய அரசின் துணை இல்லாமல் தமிழ் ஈழத்தை மீட்க முடியாது என்று தெளிவு பிரபாகரன் அவர்களிடம் இருந்தது. சீமான் பேசுவது சுத்தமாக பொய்யான விஷயம். சீமான் கவனத்தை ஈர்ப்பதற்காக பேசுகிறார் அப்படி சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்கள் சீமான் பேச்சுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க.